வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் எழுதின லூசி கிரே இந்த போயமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த லூசின்ற பொண்ணை பற்றி வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்காரு. முக்கியமாக அவருடைய சகோதரியான டாரத்தி லூசி கிரேவை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த லூசி கிரே ஒரு சின்ன பொண்ணு, ஆனால் அவங்க இறந்துட்டாங்க. அந்த கதையை வச்சு தான் அவர் இதை எழுதியிருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு பேலடு. இதை அவர் பிளாங்க் வேர்ஸில் எழுதியிருக்காரு. இங்கே ஒரு தனிமையில் இருக்கிற ஒரு பொண்ணு, அவள் ஒரு பள்ளத்தாக்கில் அவங்க அம்மா அப்பாவோடு வாழ்ந்துட்டுருக்கா. அவளுக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அதனால் அவள் தனியாக தான் விளையாடின்னு இருப்பாள், இல்லைன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு ஏதாவது உதவி செஞ்சிட்ருப்பாள். அது மாத்திரம் இல்லாமல் வேர்ட்ஸ்வொர்த் இன்னொன்று சொல்கிறாரு, நீங்கள் அந்த பள்ளத்தாக்கு வழியாக போனீங்கன்னா நீங்கள் ஒரு குட்டி பன்னியும் பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு முயலையும் பார்க்கலாம். ஆனால் இந்த லூசி கிரேயோடைய அந்த குழந்தைத்தனமான முகத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி ஏன் பார்க்க முடியாதுன்றதை அவர் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஒரு நாள் மத்தியானம் லூசி அவங்க அப்பாவோட வீட்டில் இருக்கா. அவங்க அம்மா டவுனுக்கு போயிருக்காங்க. அவங்க அப்பா அவரோட வேலையை செஞ்சுட்ருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, லூசி கிட்ட, நீ அம்மா டவுனுக்கு போயிருக்காங்க, நீ என்ன பண்ணு, விளக்கு எடுத்துன்னு போய் உங்கள் அம்மாவை சீக்கிரமாக அழைச்சின்னு வந்துடு, சாயங்காலத்துக்குள்ளே அழைச்சின்னு வந்துடு. ஏன்னா புயல் வரப்போகுது இன்றைக்கி ராத்திரின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க அம்மா தனியாக வர முடியாது, நீ போய் அழைச்சின்னு வந்துடணுன்னு. அவள் சரிப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு விளக்கு எடுத்துக்கிட்டு அவள் டவுனை நோக்கி போகிறாள். ஆனால் ராத்திரி வர வேண்டிய புயல் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுது. அது பனிக்காலம், ஏற்கனவே எல்லா இடத்துலையும் பனியாக இருக்குது. புயலில் பனி வீசும் போது லூசிக்கு வழி தெரியாமல் அங்கே இங்கேன்னு அலைஞ்சி அவள் வழியை தொலைச்சி போயிடுறாள். ஆனால் அவங்க அம்மா பத்திரமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அப்புறம் பார்த்தா பொண்ணு அங்கே இல்லை. இப்போ நேரம் ஆகுது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு பயம் வந்துடுது. என்னடாது, பனி புயல் அடிக்குது, குழந்தை வேறு வெளியில் போயிருக்கா, பயங்கரமாக குளிரும். அதனால் எங்கன்னு சொல்லிட்டு அவங்க போய் ராத்திரி முழுக்க அவளை தேடுறாங்க. எங்கேயுமே லூசி இல்லை. மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா லூசியோட கால் தடை பனியில் தெரியுது. அவங்க அந்த கால் தடத்தை பார்த்துக்கிட்டே போகிறாங்க. ஏன்னா அந்த கால் தடை முடிகிற இடத்துல லூசி இருக்கணும் இல்லையா. போகிறாங்க. அந்த கால் தடை எங்கே முடியுதுன்னா, அவங்க வீட்டுக்கிட்டே ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜோட நடுவில் அந்த கால் தடம் மறைஞ்சு போயிடுது. அதுக்கு மேலே அவங்க கால் தடம் கண்ணில் தெரியவே இல்லை. அந்த பிரிட்ஜ் அவங்க வீட்டுக்கு ரொம்ப கிட்டக்க தான். ஆனால் புயலில் உங்களுக்கே தெரியும், பனி புயல் அடிக்கும்போது நமக்கு எதுவுமே தெரியாது கண் எதிர்க்க. அதனால் அந்த கால் தடம் மறைஞ்சது லூசியே மறைஞ்சதா அவங்களுக்கு புரிஞ்சிடுது. அவளுக்காக அழுகுறாங்க. ஆனால் இன்னமும் அந்த இடத்துல ஒரு நம்பிக்கை இருக்குது, லூசி இன்னும் உயிரோடு தான் இருக்கா. அவளோட தனிமையில் அவர் பாட்டை பாடிக்கின்னு அந்த பள்ளத்தாக்கில் தான் வாழ்ந்துட்டுருக்கான்ற நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது. அதை வச்சு தான் அவர் இந்த கவிதை எழுதியிருக்காரு. வாங்க படித்து பார்க்கலாம். Oft I had heard of Lucy Gray. நான் அடிக்கடி லூசி கிரேவை பற்றி கேட்டிருக்கேன். And when I crossed the wild, I chanced to see at break of day the solitary child. ஒரு நாள் நான் அந்த வழியாக போயிருந்தபோது, வைல்டுன்னு சொல்கிறது நம்ம காடுகளை சொல்லுவோம், இது ஒரு பள்ளத்தாக்கு. அந்த இடத்துல எனக்கு திடீர்னு ஒரு தனிமையில் ஒரு பொண்ணை பார்த்தேன். சாலிட்டரினா தனிமையாக இருக்கிறது. நோ மேட், நோ கம்ரேட், லூசி நியூ ஷீ dwelt on a wide moor, the sweetest thing that ever grew beside a human door. அங்கே அந்த பொண்ணு தனியாக தான் இருந்தா, அவ கூட யாருமே இல்லை. லூசிக்கு நல்லா தெரியும் அவள் இடம் எவ்வளோ அருமையான ஒரு இயற்கையை சார்ந்த ஒரு இடம்னு. அங்கே தான் அந்த பொண்ணு வாழ்ந்துட்டு இருந்தா. You yet may spy the fawn at play, the hair upon the green, but the sweet face of Lucy Gray you never more be seen. நீங்கள் அந்த பள்ளத்தாக்கு வழியாக போனீங்கன்னா ஒரு ஃபானுன்னா குட்டி பன்னி, the ஹேர்னா முயல். நீங்கள் ஒரு பன்னிக்குட்டியை பார்க்கலாம், ஒரு முயலை பார்க்கலாம். ஆனால் லூசி கிரேயோடைய அழகான முகத்தை நீங்கள் இனிமேலுக்கு பார்க்கவே முடியாது. அது ஏன்றதை இப்போ சொல்கிறாரு. Tonight will be a stormy night. You go to the town, must go and take a lantern, child, to light your mother through the snow. இப்போ இதில் நமக்கு தெரியுது, ஒரு அப்பா அவங்களோட குழந்தைக்கிட்ட பேசுகிறாரு. அது பெண் குழந்தை. மகள்கிட்ட அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி ராத்திரி புயல் வரும்னு சொல்கிறாங்க, அதில் நீ விளக்கு எடுத்துகிட்டு டவுனுக்கு போயிட்டு அந்த விளக்கு வெளிச்சத்தில் இந்த பனியில் உங்கள் அம்மாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாரு. That father will I gladly do. It is scarcely afternoon, the minster clock had just struck 2 and yonder is the moon. அந்த பொண்ணு சந்தோஷமாக, சரிப்பா நான் சந்தோஷமாக போகிறேன், அது மத்தியானம் தான், ராத்திரி தான் புயல் வரும்னு கேள்விப்பட்டிருக்காங்க. இப்போ மத்தியானம் 2 மணி தான் ஆகுது. And this the father raised his hook and snapped a fagot band. He plied his work and Lucy took the lantern in her hand. அவங்க அப்பா அவர் செய்கிற வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தார். இப்போ அந்த பொண்ணோட பேர் நம்ம தெரிஞ்சிருந்தா, அவள் பேர் லூசி. அவள் விளக்க கையில் எடுத்துக்கிறாள்.
Not blister is the moon row with many a wanton stroke. Her feet disperse the powdery snow that rises up like snow. இப்போ வீடு வெளியில் முழுக்க பனியாக இருக்குது. அந்த பனியில் அவள் நடக்கும்போது அது அப்படியே ஸ்மோக் மாதிரி புகை மாதிரி அப்படியே எழும்பி போகுது. அவர் ஒரு அடியை எடுத்து வைக்கும் போது அவ்வளோ வேகமாக போகிறாள். The storm came on before its time. She wandered up and down and many a hill did Lucy climb and never reached the town. ஆனால் புயல் எதிர்பார்த்ததுக்கு முன்னாடியே வந்துடுச்சு. இப்போ வழி தெரியல. ஏன்னா புயலில் வந்து பனி அடிக்கும் போது நமக்கு எதிர்க்க எந்த பாதையுமே தெரியாது. லூசி வந்து மேலேயும் கீழேயும் நிறையா மலையிலலாம் ஏறி இறங்கின்னு இருக்கா. ஆனால் டவுனுக்கு அவள் போய் சேரவே இல்லை. The wretched parents all that night went shouting far and wide. But there was neither sound nor sight to serve them for a guide. அவங்க அம்மா வந்து டவுன்லேருந்து வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. வந்து பார்த்தா பொண்ணு இல்லை. இப்போ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வந்து பயம் வந்துச்சு. என்னது பொண்ணு இவ்வளோ நேரம் ஆகியும் காணுமே, அதுவும் பனியாக இருக்குது, புயல் வேறு அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி முழுக்க அவங்க எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. அப்படியே அவள் பேரை சொல்லி கூப்பிட்டு பார்க்குறாங்க. ரொம்ப தூரம்லாம் போய் தேடுறாங்க. ஆனால் எங்கேயுமே அந்த லூசி கிட்டேருந்து எந்த சத்தமோ இல்லை லூசி கண்ணுக்கோ தெரியல. ஏன்னா சத்தமோ இல்லை அவளை பார்த்தாலா எந்த வழியாவது போய் அவளை வந்து அழைச்சின்னு வந்துடலாம். ஆனால் ரெண்டுமே இல்லாதனால அவங்களுக்கு எந்த வழியில் போகணும் தேடணும்னு கூட தெரியாமல் அவங்க அலைஞ்சு திரிஞ்சு தேடுறாங்க. At daybreak on a hill they stood that overlooked the moor, and thence they saw the bridge of wood a furlong from their door. அப்புறம் விடிய காலையில் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எல்லாமே தெரிய ஆரம்பிக்க பார்க்கும்போது அவங்க வீட்டுக்கிட்டேயே வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அதாவது அந்த பள்ளத்தாக்கில் வந்து நடுவில் ஒரு ஆறு மாதிரி ஓடலாம், அதுக்கு மேலே போகிற பிரிட்ஜ் இருக்குது. They wept and turning homeward cried, "In heaven we all shall meet." When in the snow the mother spied the print of Lucy's feet. இப்போ காலையில் ஆயிடுச்சு. ராத்திரி முழுக்க அந்த பொண்ணு வந்து பணியில் இருந்ததுனால நம்ம குழந்தைய நம்ம இழந்துட்டோம்னு நினச்சிட்டு நம்ம வந்து ஹெவனில் தான் குழந்தைய போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுன்னு இருக்கும் போது அவங்க அம்மா கண்ணுக்கு லூசியோடைய கால் தடம் அந்த பனியில் தெரியுது. Then downward from the steep hill's edge they tracked the footmarks small and through the broken hawthorn hedge and by the long stone wall. இப்போ அந்த கால் தடத்தை அவங்க பார்த்துட்டே போகிறாங்க. அது எங்கெங்கேயோ போகுது அந்த கால் தடம். And then an open field they crossed, the mark was still the same. They tracked them on nor ever lost and to the bridge they came. அது ஒரு வயலை தாண்டி போகுது, மலையிலலாம் போகுது, எங்கெங்கேயோ போயிருக்கு. அங்கெல்லாம் அந்த பொண்ணு வந்து அலைஞ்சிருக்கான்னு அவங்களுக்கு தெரியுது. ஆனால் எல்லா இடத்துலையும் கால் தடம் தெரிஞ்சதுனால கடன்னு வந்துட்டு கடைசியில் பார்த்தா அவங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு பிரிட்ஜுக்கிட்ட வந்துடுறாங்க. They followed from the snowy bank those footmarks one by one into the middle of the plank and further they were none. அப்படியே அந்த கால் தடத்தை தாண்டினே வரும்போது அது அந்த பள்ளத்தாக்கில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜோட நடு வரைக்கும் அந்த கால் தடம் தெரியுது. அதுக்கப்புறம் கால் தடம் தெரியல. Yet some mountain that to this day she is a living child and you may see sweet Lucy Gray upon the lonesome wild. அந்த கால் தடம் தெரியலன்னு போது அந்த கால் தடம் மறைஞ்ச மாதிரியே பொண்ணும் மறைஞ்சிட்டான்றது அவங்க புரியுது. ஆனால் இன்னைய வரைக்கும் அந்த இடத்துல அவங்க என்ன மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தை இன்னும் உயிரோடு தான் இருக்குது. அது ஒரு நம்பிக்கை. ஏன்னா அந்த அழகான லூசி கிரேவை இப்போவும் சில சமயத்தில் அந்த காட்டு பக்கத்தில் நம்ம பார்க்கலாம். Over rough and smooth she trips along and never looks behind and sings a solitary song that whistles in the wind. அவள் தனிமையில் அங்கே இங்கேன்னு சுற்றிக்கிட்டு தனிமையில் அவள் பாட்டை பாடின்னு இருக்கா. அந்த பாட்டு வந்து அப்படியே காற்றுல எதிரொலிக்கும், விசில் அடிக்கிற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை அவர் முடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.